வணக்கம் நேயர்களே. விரும்பிய நபரை வசியம் செய்யக்கூடிய, அதாவது தலைமுடியை வைத்து வசியம் செய்யக்கூடிய எளிய தாந்திரிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது எலுமிச்சை பழமும் சம்மந்தப்பட்ட நபரோட முடியும் தான். ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, இருவருக்கும் ஒரே மெத்தடு தான். என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளாக பார்த்துக்குங்க. அமாவாசை அன்னைக்கு அவங்களோட தலைமுடியை முன்கூட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அமாவாசை அன்றைக்கி தான் எடுக்கணும் இல்லை, முன்கூட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு எலுமிச்சை பழம் தேவை. எலுமிச்சை பழத்தை வந்து கடையில் வாங்கக்கூடாது, செடியிலிருந்து பறிக்கணும். எலுமிச்சை பழ செடி அங்கே இருக்கும், அங்கே பார்த்துக்கிட்டு செடியிலேருந்து எலுமிச்சை பழத்தை நல்லா அழகாக வடுவில்லாமல் இருக்கிறது, அடிப்படாமல் இருக்கிறது பார்த்து எடுத்துக்கங்க. பார்த்து எடுத்துக்கிட்டு அதே செடியிலேருந்து ஒரு 3 இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்துடுங்க. பறிச்சுக்கிட்டு ஒரு பூஜை அறையிலனாலும் உக்காந்துக்குங்க, அல்லது தனி அறையினாலும் உக்காந்துக்குங்க. தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு உக்காந்துக்குங்க. உக்காந்துக்கிட்டு எலுமிச்சை பழத்தை வந்து 4ஆக அறியணும். கிழக்கு நோக்கி உட்காந்துக்குங்க. கீழே எதனா ஒரு விரிப்பு போட்டுக்குங்க, அதாவது பச்சை கலர் விரிப்பு எதனா போட்டுக்குங்க கீழே. சரியா? கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிட்டு மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு. நீங்கள் மனுஷார இவங்க வந்து நம்மளுக்கு வசியம் ஆகணும்னு சொல்லிட்டு எண்ணி நினச்சி இந்த எலுமிச்சை பழத்தை 4 துண்டாக அறிங்க. அது 4 துண்டாக தனித்தனி பிச்சிடக்கூடாது. கொஞ்சம் போல் ஒரு 3/4 பாகம் மட்டும் 4 துண்டாக வந்து அரிஞ்சிக்குங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வந்து சும்மா நம்ம பிரித்தா அப்படியே அந்த எலுமிச்சை பழத்தை வந்து கலந்து வராமல் அப்படியே தனித்தனியாக அப்படியே பூ மறுபடியும் மலரணும். சரிங்களா? அந்த எலுமிச்சை பழத்தை வந்து தனித்தனியாக பிச்சிடக்கூடாது. எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி நம்ம கையில் வச்சுருப்போம். ஏதோ ஒரு பொருளை வந்து வச்சா தாங்கி பிடிக்கிற மாதிரி இந்த எலுமிச்சை பழமாகப்பட்டது இருக்கணும். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி 4 துண்டாக அரிஞ்சிக்கிட்டு அந்த பெண்ணோட முடியவோ ஆணோட முடியவோ எதனா ஒரு முடியை வந்து அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதோட சென்ட்ரு மையப்பகுதியில் வந்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அது கூட கொஞ்சம் போல் கிராம்பு, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம். சரிங்களா? அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த பொருளெல்லாம் போட்டுக்குங்க. அது கூட அந்த செடி, இப்போ நீங்கள் எலுமிச்சை பழம் பிரிச்சிங்க இல்லையா, அந்த செடியிலிருந்தே ஒரு 3 இலைகளை வந்து பறிச்சுக்குங்க. பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு யார் வசமாகணுமோ அவங்களோட பெயரை வந்து இந்த செடியிலிருந்து பிச்சு வந்துருக்கீங்கள இலை, அந்த இலையில் வந்து எழுதணும். அதாவது ரம்யா வசி ரமேஷுக்கு. ரம்யா பெண் வந்து வசியமானா பெண்ணோட பேர் முதல்ல எழுதணும், வசி ரமேஷுக்கு. அதுக்கப்புறம் ஆண் வந்து வசியமானவனாக்க ரமேஷ் வசி ரம்யாவுக்கு. அந்த மாதிரி 3 இலையிலே வந்து எழுதி, அதாவது ரெட் கலர் பெண்ணில் வந்து எழுதிக்கிங்க. இலையில எழுதிட்டு அந்த பொருள் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை கூட போட்டிருக்கீங்கள பொருள், அது கூட இந்த இலையை வந்து சேர்த்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பச்சை கலர் நூல் இருக்குல்ல, பச்சை கலர் நூலை வந்து சுற்றுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வசியமாகணும்னு நினச்சி வந்து சுற்றுங்க. அந்த எலுமிச்சை பழத்தை சுற்றிட்டு அந்த எலுமிச்சை பழம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளீனாக சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இரவு வந்து ஒரு 9 மணி அல்லது ஒரு 10:30 மணி போல் முச்சந்தி இடத்துக்கு வந்து போங்க. முச்சந்தி 3 வழி பாதை இருக்குதுல்ல, 3 வழி பாதைக்கு வந்து போங்க. போயிட்டு சின்னதாக ஒரு 1/2 அடியில் பள்ளம் நோண்டுங்க. பள்ளம் நோண்டிட்டு அந்த பள்ளத்தில் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள், விபூதி, குங்குமம் வந்து போட்டுட்டு அந்த குழிக்குள்ளே ஒரு கற்பூரத்தை வந்து பற்ற வச்சு போட்டுருங்க. பற்ற வச்சு போட்டுட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை அந்த குழிக்குள்ளே வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு மண் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த பெண்ணாகப்பட்டவும் வசியமாகணும் அல்லது இந்த ஆணாகப்பட்டவும் வசியமாகணும்னு சொல்லி மனசார சாமி வேண்டிக்கிட்டு மண் போட்டு மூடி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. எண்ணி 11 நாள்லையோ அல்லது 7 நாட்கள்லையோ உங்களோட கோரிக்கை விஷயங்களாகப்பட்டது நடந்தாலும் அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ஏதான ஒரு ஆணுக்கிட்ட இருந்தோ பெண்ணுக்கிட்ட இருந்தோ ஏதான ஒரு நல்ல ரிப்ளே விஷயங்களாகப்பட்டது பதிலாவது உங்களுக்கு கிடைக்கும். எதனா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சம்மந்தமான நல்ல விஷயம் எதனா நடக்கும். இதை வந்து பயன்படுத்தி இன்னும் தலைமுடியை வச்சு வசியம் செய்யக்கூடிய முறைகள் அதிகமாக இருக்குது. அதையும் வரக்கூடிய வருங்காலத்தில் பதிவிட்டுக்கிட்டு வரலாம். இந்த முறையாகப்பட்டது ரொம்ப எளிமையான முறையும் கூட, நல்லா பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் இது இருக்குது. சரியா? கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாமே வந்து வசியத்தன்மை உடையதுங்க. அதனால் இந்த முறையாகப்பட்டது கண்டிப்பாக தோல்வி இல்லாமல்
உங்களுக்கு வெற்றியவே சூடித்தரும். அந்த பெண் மேலே உண்மையான அன்போட ஆசையோட, ஆண் மேலேயோ பெண் மேலேயோ உண்மையான அன்போட ஆசையோட பண்ணுங்கள். ஏமாத்துகிற குணம் இல்லாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காரியமாகப்படுறது நடக்கும். சரியா? இது ஒரு கருமுறைன்னு சொல்லுவாங்க. முச்சத்தி விஷயங்களை போய்ட்டு செய்கிறது பண்ணுறது எல்லாமே கருமுறை தான். சுடுகாட்டு விஷயங்களுக்கு எடுத்து பண்ணுறது எல்லாமே கருமுறை விஷயங்கள் தான். இதுவும் அந்த மாதிரி தான். முச்சத்தியில் பேய் பிசாசுகள் தான் அதிகமாக உலாவும். அந்த விஷயங்களாகப்பட்டது இந்த காரியங்களை பார்த்துட்டு என்ன எதாச்சும் பார்த்துட்டு நம்மளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆன்மாக்கள் அங்கே இருக்கும். அதுதான் நம்மளோட இந்த குறிப்பிட்ட நபரோட மனசை மாற்றும். சரியா? அதனால் இன்னும் அடுத்த வீடியோ தலைமுடியை வைத்து மை தயாரிக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவிடுறதா இருக்குது. அந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்கள். மீண்டும் உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கக்கூடிய வீடியோ தொகுப்புகளை கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம்.